புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றமானது மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், மத்திய மண்டல ஐஜி, புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகம் உயர்நீதிமன்ற மதுரை கிளைபதிகள் வேல்முருகன் அமர்வில் அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையீடு செய்தார். அந்த விவகாரம் என்னவென்று பார்த்தோம் என்றால், புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் கடந்த மே 5ஆம் தேதி முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் திருவிழா நடைபெற்றது. கோவிலுக்குள் பட்டியலினத்தவரை அனுமதிக்காமல் அதனை பார்க்க சென்ற பட்டியலினத்தவர் தாக்கப்பட்டுள்ளனர். பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்யவில்லை. அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பட்டியலினத்தவர்கள் மீது 300க்கும் மேற்பட்டோர் அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியது. ஆனால் 13 பேர் மீது மட்டுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீப காலமாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்துள்ளது. அதற்கு அங்குள்ள சாதிய கட்டமைப்பு முக்கிய காரணமாக உள்ளது. கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் பங்கேற்பது தடுக்கும் விதமாக செயல்பட்ட நபர்கள் மீது, பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட அனைவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், வீடுகள் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர், அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், எனவே இந்த பொதுநல வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் தரப்பில் நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பு முறையிடப்பட்டது. அப்போது இதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், மத்திய மண்டல காவல்துறை ஐஜி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நாளை வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.